மொராக்கோவில் இருந்து 50,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கடல் வழியாக ஸ்பெயின் நாட்டுக்குள் கடந்த வாரம் நுழைந்தனர். இதனால் திணறிய ஸ்பெயின் அரசு நிலையை கட்டுக்குள் கொண்டுவர முயன்று வருகின்றது. இதற்கிடையே ஸ்பெயினின் நட்பு நாடுகள் எல்லை ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். கடல் வழியாக நீந்தி வரும் அகதிகளை திரும்ப அவர்களது நாட்டுக்கே அனுப்பக்கூடாது என்றும், சாலை வழியாக எல்லைகளை கடப்பவர்கள் மட்டுமே நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் ஸ்பெயினின் உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. பிடிபடும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் தனித்தனியாக விசாரித்து சட்டப்பூர்வமான நடைமுறைகளை பின்பற்றியே முடிவு செய்ய வேண்டும் என்றும் அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தது. ஆனால் இந்த தீர்ப்பு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மொராக்கோவில் உள்ள இளைஞர்கள் 50,000க்கும் மேற்பட்டோர் படகுகள் மூலமாகவும் நீந்தியும் கடல் பகுதியை கடந்து ஸ்பெயினுக்குள் நுழைந்தனர். ஆரம்பத்தில் 50,000 பேர் வரை நுழையலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரை சுமார் 69,500 பேர் மொராக்கோவிற்கே திரும்ப சென்றுள்ளனர். இவ்வாறு கடல் வழியை கடந்து வந்த சம்பவத்தின் போது எல்லையின் ஸ்பெயின் பகுதியில் 72 பேரும், மொராக்கோ பகுதியில் 11 பேரும் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு நுழைந்த நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் தற்போது செவுட்டாவின் எல் ட்ரம்போலின் கடற்கரையில் தற்காலிகமாக முகாம்களை அமைத்துள்ளனர். உணவு கடைகள் மூடப்பட்டதாலும் உள்ளூர் மக்களின் எதிர்ப்பாலும் ஸ்பெயினின் பிரதான நிலப்பரப்பிற்கு செல்ல முடியாமலும் பலர் அங்கு தவித்து வருகின்றனர். தற்போது வரை 3,000 முதல் 5,000 புலம்பெயர்ந்தோர் செவுட்டாவிலேயே தங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. அங்குள்ள 2 மையங்களும் முழுமையாக நிரம்பி வழிவதாகவும், சட்ட பாதுகாப்பு பெற்ற 862 சிறுவர்களை பராமரிக்கும் நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மொராக்கோவின் தேசிய தின கொண்டாட்டங்களின் போது எல்லை கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதே இந்த அளவுக்கு மக்கள் நுழைய காரணம் என உளவுத்துறை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மொராக்கோ அரசு திட்டமிட்டு இதை செய்யாவிட்டாலும் இதனை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக ஸ்பெயின் உளவுத்துறை கருதுகின்றது. மேலும் இந்த எல்லை ஊடுருவல் குறித்து ஸ்பெயின் பாதுகாப்பு அமைச்சகம் முன்கூட்டியே எச்சரிக்கவில்லை என்ற சர்ச்சையும் ஸ்பெயின் அரசுக்குள்ளேயே எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஸ்பெயினுடனான எல்லையற்ற ஷெங்கன் ஒப்பந்தத்தை இத்தாலி தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. இதற்கு பின்லாந்து, டென்மார்க் மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. எல்லை கண்காணிப்பு, ஆட்கடத்தலை தடுத்தல், முன் எச்சரிக்கை அமைப்புகள் உள்ளிட்ட 5 முக்கிய அம்சங்களில் ஐரோப்பிய ஒன்றியம் தீவிரமாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இப்பிரச்சினை குறித்து விரிவாக விவாதிக்கவும், எல்லை பாதுகாப்பிற்கான அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர்கள் அவசர காணொலி கூட்டத்தை நடத்த உள்ளனர்.